என் தங்கமே, இன்று இந்த அப்பன் உனக்கு பேராபத்தான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளை, சொன்னவுடன் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. அப்பன் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதா? உண்மையாகவே இது போன்று ஒரு சூழ்ச்சிகள் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாயா என்று சிந்தித்து பார். நிச்சயமாக உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும். என் பிள்ளை, உன்னை சுற்றி ஒருவருடைய சூழ்ச்சிகளை மிகவும் இறுக்கமாக பின்னப்பட்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டு நபரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுவார்கள். உன்னோடு பேசுகின்ற சிலருடைய மனநிலையை அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். நீ நல்லதே செய்தாலும் அங்கு தவறாகத்தான் அது போய் சேருகின்றது. என் குழந்தை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்த இவர்களிடத்தில் நீ கவனமாகத்தானே இருக்க வேண்டும். பயப்பட சொல்லவில்லை, கவனமாக இரு. இல்லை என்றால் இவர்களால் உனக்கு பேராபத்து நேர்ந்துவிடும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். அப்படியானால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு பேராபத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியில்லை என்றால் இது உனக்குத்தான் ஆபத்தை கொண்டு சேர்த்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியும் பொழுது அது மேலும் மேலும் உனக்கு மனவேதனைத்தான் கொடுக்கும் என்பதை என்னாலும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இனிமேல் அதிகரிக்க வேண்டும். அதற்கு இந்த சூழ்ச்சி வலைக்குள் இருந்து நீ வெளியில் வர வேண்டும். அப்பன் எல்லாம் தெரிந்துவிட்டு இதற்கான தீர்வினை காண்பித்து கொடுக்க விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நீ செய்கின்ற விஷயங்களை ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் இருப்பது எப்பொழுதுமே உனக்கு தெரிய வராமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு முறை தெரியாமல் இருப்பதால் ஒவ்வொரு முறையும் அது உனக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று அது உன்னுடைய தவறு. ஏனென்றால் எதையுமே நீ சரியாக கவனிக்கவில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இத்தனை காலம் கடந்த பிறகும் உன்னுடைய இருப்பவர்களுடைய மனநிலை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ இருந்து கொண்டு இருந்தால் அது உன்னுடைய தவறுதானே. என் பிள்ளையே, இனியாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ இனியாவது மீட்டெடுக்க வேண்டும். யாரால் உனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது என்று ஒரு நொடி நீ யோசித்து பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சர்வசாதாரணமாக எல்லாம் எப்பொழுதும் ஒன்றை சுமத்துவது கிடையாது. நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் அவர்கள் செய்த தவறு 100க்கு 100 உண்மை. இனிமேல் அவர்கள் திருந்த வேண்டிய கால கட்டாயம் இல்லை. இதற்கு மேலும் அவர் திருந்த மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்வார்களானால் அவர்கள் தெய்வத்திடமிருந்து தண்டனைகளை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். என் குழந்தை, இந்த சூழ்நிலையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் உனக்கு சற்றென்று புரிந்து விடுகின்றது. ஆனால் இவர்கள் கொடுத்த பிரச்சனைகள் தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் அவ்வளவு சரியாகவும் தத்ரூபமாகவும் உன் வாழ்க்கையில் நடித்து கொண்டு உன்னிடத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். எது வேண்டும் என்று யோசிக்காமல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காமல் உனக்கு எப்படியாவது கஷ்டங்களை கண்ணீரையும் கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே தான் அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம்
அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை கொடுப்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவருடைய அடையாளம் என்ன தெரியுமா என் பிள்ளையே? இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண், அதாவது உன்னுடைய தந்தை வழியில் அவரோடு உடன் பிறந்தவர் அல்லது ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவாக இருக்கலாம் ஒருவருடைய குழந்தை. இந்த பெண்தான் மனதுக்குள் ஒரு பொழுதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது கிடையாது. சகினி போல எப்பொழுதும் சண்டைகளை மூட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை சீர்குலைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவது போவதுமாக இருந்து கொண்டு இருக்கின்ற இவர் மனதுக்குள் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணமே கிடையாது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி கெடுக்க வேண்டும், அடுத்தவர்களை எப்படி அழிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை விட இவர்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்ந்துவிடக்கூடாது, இவர்கள்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இவர்கள்தான் நல்ல வசதியாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை முதலில் அவர்கள் நினைப்பதை நீ உணர்ந்து யாராவது இப்படி நினைப்பார்களா என்று என் பிள்ளை நீ சொல்வாய். இப்படி அப்பன் செவிகளுக்கு அது கேட்க செய்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளையே, இத்தனை வெள்ளந்தியாக நீ வளர்ந்து வந்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் இதுதான் என்று சொன்ன கூட அது நீ நம்ப மாட்டாய். அது பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அடுத்தவர்களின் மீது உனக்கு அத்தனை நம்பிக்கை, இந்த நம்பிக்கை உன் மீது வைத்திருந்தால் என் பிள்ளை நீ பிழைத்திருப்பாய் என்று உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை அடைந்திருப்பாய். இத்தனை காலமும் இது போன்றவர்களை நம்பித்தான் நீ உன் வாழ்க்கையை தொலைத்து வந்திருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள். உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் மறைமுகமாக இதிலிருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் இவர்கள் நினைத்த விஷயங்கள் பல உண்மையாகவே வெற்றியைத்தான் பெற்றிருக்கின்றது. நீயும் அதற்காகவே போல வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே அழுவதும் கண்ணீர் விடுவதுமாக தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படியானால் அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று தானே அர்த்தம். என் பிள்ளையே, இதையெல்லாம் உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்க வேண்டும். இவர்களுடைய எண்ணங்களை உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தள்ளிவிட வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று கூட ஒரு அடி பிறலாமல் அப்படியே வெளியில் சொல்கின்றார்கள். இங்கே நடப்பதை எடுத்து காட்டி சொல்கின்றார்கள். அதுவாவது எந்த காலகட்டத்தில் நல்ல பெயரை வந்துவிடக்கூடாது. நீங்கள் செய்கின்ற நன்மைகளை கூட மறைத்து வைத்து விடுகின்றார்கள். அதையும் அவர்கள் செய்தது போல மற்றவர்களிடத்தில் காட்டிக் கொள்கின்றார்கள். என் பிள்ளையே, இது போன்ற சூழ்ச்சிகளுக்குள் எப்பொழுதுமே சிக்கி தவிப்பதை விட இந்த பக்கம் சொல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் கஷ்டங்களை பார்த்து ஒரு நாளும் கேலியும் கிண்டலும் செய்ததக்கூடாது. ஏனென்றால் நாளை இது போன்ற நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் வரலாம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். பொழுதுமே அடுத்தவர்களின் கஷ்டங்களை பார்த்து ஒரு நாளும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது. ஏனென்றால் நாளை இதே நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் வரலாம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். சொன்னவுடன் நினைப்பாய், அது எப்படி மாறும், வாழ்க்கையில் அது எல்லாம் எனக்கு பார்த்து கொள்ள தெரியும் என்று நடந்த பிறகு இந்த அப்பன் என்னை நீ தேடி ஓடி வருவாய் அல்லவா? அப்பொழுதுதான் உனக்கு புரியும் என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. என் பிள்ளையே, இந்த அப்பன் இன்று உனக்கு தரப்போகின்ற வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்றால் அதை நீ கேட்காமல் விட்டு விடுவாயா? அப்படித்தான் இந்த துரோகத்தை இனிமேல் இல்லத்துக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத விஷயங்களை இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. எந்த விஷயத்தை துருவி துருவி கேட்டாலும் அப்படியே நீ சுதாரித்து கொள். நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை கொண்டு வந்து விடும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம்
உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.